ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பியாச்சு. ஓகேங்களா? இந்த காலர் வரக்கூடிய இந்த பிளேஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம். நம்ம வேறு என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அந்த பார்ட் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. மீதி எல்லாத்தையும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கீழ் பாட்டம் பீஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் சைடு எல்லாமே வந்து லைனிங்கோடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே நம்ம வந்து சைடில் நம்ம தேவையான கிளாத்தை விட ரொம்ப அதிகம் விடக்கூடாது. சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஒரு பீசர் முன்ன பின்ன வெளியே போனால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர ரொம்ப ஓவராக வந்து பீசஸ் கொடுக்கக்கூடாது. அது வந்து நம்மளுடைய ட்ரெஸ் வந்து சென்டர் பாயிண்ட்டை கெடுத்துடும். சென்டர் பாயிண்ட் கெடுத்துடும். அதோட கிராஸாக நிற்கும் ட்ரெஸ் போடும்போது. ஒன் சைடு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு சைடை ரைட் சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நமக்கு டச் பண்ணி பார்க்கும்போது இங்கே லைனிங் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஈக்குவலாக வந்து சைட் பை சைடு நம்ம இதை வந்து இப்படி நீவி விட்டு அங்கேருந்து கிளாத்துங்க எல்லாத்தையும் இந்த சைடில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் டச் பண்ணி பார்க்கும்போது எங்கே இருக்குது த்ரெட் கிளாத் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிய வரும். அதுபடி நம்ம பண்ணணும். சைட்லேருந்து ஒன் சைட்லேருந்து நாம் அதை வந்து இது பண்ணணும். இப்போ இந்த சைட்லேருந்து இப்படி நீவி ஓகே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் நம்ம நாட்ச் பண்ணியிருப்போம். லைனிங்லேயும் பண்ணியிருக்கணும், மெயின் கிளாத்லேயும் பண்ணியிருக்கோம். அந்த நாட்சை அது ரெண்டும் சமமாக வர்ற மாதிரி வச்சுட்டு நாம் அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஒரு ஸ்டிச்சுக்குமே நீங்கள் இந்த மாதிரி தள்ளி கரெக்ட் பண்ணாதான் அது வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸ்டிச் பண்ணது போக கையோடு இருக்கக்கூடிய எக்ஸஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். மொதல் வேலையாக அதுதான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணவே போகணும். இதை அப்படியே விட்டுட்டே வந்து அடுத்தது ஜாயின் பண்ண போகிறேன்னு போகக்கூடாது. ஏன்னா நம்ம வெட்டின மெயின் மெட்டீரியலோடைய மெஷர்மெண்ட் என்னன்றது நம்ம லைனிங்கில் கொடுத்துருக்கிறது தான் நம்மளோட மெஷர்மெண்ட். சரிங்களா? ஸோ எக்ஸஸ் வந்து நம்ம கொடுக்குறது நம்ம ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங்கே கிடைக்கும். ஃபிட்டிங் கிடைக்கும், ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்காது. பார்த்தாக்கா அதுவுமே ப்ராப்பராக வராது. சரிங்களா? ஒரு சின்ன பிசுறாக இருந்தாலும் அதை வெட்டிடணும். வெட்டும் போதவே கையோடு அந்த நாட்ச் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருந்தோமோ அது தெரியாமல் போச்சுன்னா அதை மறுபடியும் நாட்ச் பண்ணிக்கணும். அதை செய்கிறதே கிடையாது யாரும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் பக்கமும் நம்ம அதை கட் பண்ணிக்கணும்.
அது மாதிரி கட் பண்ணும்போது இந்த பக்கமும் இருக்கிற நாட்சை நம்ம முதல்ல கையோடு செஞ்சுக்கணும். நாட்சஸ் எல்லாம் அந்தந்த ஸ்பாட்டில் திருப்பி வந்து மெயின் மெட்டீரியல்லையும் தெரிகிற மாதிரி பண்ணிக்கணும். நம்ம மெட்டீரியல் லைனிங் மேலே வச்சு மெயின் மெட்டீரியலை கட் பண்ணும்போது அப்போவும் அந்த நாட்சஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பின்ன நகர்ந்து போச்சுன்னா அந்த இடத்துல அது தெரியாமல் போகும். அப்போ அதை மறுபடியும் நம்ம வந்து ரீகரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆம் ஹோல் வந்து நான் இன்னும் ஃப்ரண்ட்டுக்கானது வெட்டலை, அதனால 2 லைன் தெரியுது. இப்போ நான் எல்லா எக்ஸஸையும் கட் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக கட் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ நெக்கு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல வச்சுட்டு நம்ம அந்த ஆம் ஹோலை வந்து ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது ஷோல்டரோட எண்டு வரைக்கும் போய் பக்கத்தில் கட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு போய் அது திருப்பி அப்படியே சேர்ந்துடணும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் வந்து ஃபிட்டிங் லைன் எங்கே மார்க் பண்ணிப்போமோ அதில் ஒரு நாட்ச் கரெக்டாக பண்ணியாச்சா. இப்போ ஃப்ரண்ட்டுக்கான எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. நெக் ஷேப் ரெடியாக இருக்குது. இது வரைக்கும் நமக்கு காலர் வரும். மீதி வந்து ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு நெக். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் பார்ட்டையும் நம்ம அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும். காலர் நெக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் வைக்கிற இடம் மட்டும் அதை தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். மீதியை வந்து நம்ம அப்படியே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் போதுமானது. லைனிங் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைனிங் மேலே மெயின் மெட்டீரியல் வச்சு ரைட் சைடு அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடுத்து லைட்டாக உதறி கரெக்டாக வச்சு நம்ம பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பக்கம் நீங்கள் வச்சுட்டு முதல்ல ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்கெல்லாம் தைக்கும்போது இப்படி இழுத்து இப்படி தைக்கக்கூடாது. ஆக்சுவலி அது எந்த இதில் போகுதோ அந்த ஃப்ளோலேயே அதை கொடுக்கணும். நாட்ச் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிட்டேன். கீழே ஃபோல்ட் பண்ணியாச்சு. அது மேலே டாப் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா மீட் ஃபினிஷிங் இருக்கும். ஒன் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி வச்சு தைக்க முடியும். அடுத்த சைடு நான் சொன்ன மாதிரி தடவி பார்த்து லைனிங் எந்த இடத்துல விசிபிள் ஆகுதுன்னு பார்த்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் லைனிங்கை நல்லா நீ விட்டு தைக்கணும். இல்லைன்னா நம்ம ஆஃப்டர் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் வந்து சுருக்கிட்டு நிற்கும். லாஸ்ட் எண்ட்லேருந்து மேலேருந்தும் நம்ம இது பண்ணிவிட்டு பின்னாடி கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஒரு லைன் மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக தைச்சிட்டு இந்த இடம் நாட்ச் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சோண்டு தான் நீட்டிட்டு இருந்தால் கூட அதையுமே நீங்கள் கச்சிதமாக வெட்டி எடுத்துடணும். லைனிங்கில் எங்கே நாட்சி இருக்கோ கரெக்டாக அந்த நாட்சை நாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும்.
ஓகே, இப்போ பேக் பார்ட்டும் ரெடி, ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி. இப்போ இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கோட சென்டர் பார்ட்டை வந்து நம்ம ஒரு நாட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா காலர் சென்டரில் வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்காக. ஓகே, தென் ரெண்டு பக்கமும் ஷோல்டர்ஸை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ஸை ஃப்ரீ ஃப்ளோவாக அதில் கரெக்டாக பொருந்துற மாதிரி வச்சு நாம் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், அந்த 1/2 இன்ச் வரைக்கும் தான் நம்ம அதை வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஷேப் கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் மட்டும் நம்ம கரெக்டாக தைச்சிக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி. எல்லா கிளாத்தும் பேக் சைடு தள்ளி நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுருணும். ஓகே, ஃப்ளாட் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ எல்லாமே ரெடி. இப்போ நெக்கோட ரவுண்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி அதுக்கு காலர் ரெடி பண்ணணும். நம்ம எங்கேருந்து காலர் வைக்க போகிறோமோ அங்கேருந்து நம்ம வந்து நெக்கை வந்து ரெடி பண்ணணும். ஓகே, இங்கேருந்து நமக்கு அளக்கலாம். கிளாத்தை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் நீண்டு தான் வரும். ஸோ தொங்காமல் ஃப்ளாட்டாக டேபிள் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வந்து மெஷர் பண்ணணும். கரெக்டாக 16.25 16.25க்கு நமக்கு காலர் வைக்கணும். ஓகே, இப்போ காலருக்காக நான் வந்து கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா டபுள் ஃபோல்டில் வச்சு நம்ம அதை வந்து கட் பண்ணணும். மெஷர்மெண்ட் எவ்வளோ தேவையோ அதை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபோல்டில் சிங்கிளாக இல்லாமல் ஒரு ஃபோல்டு பண்ணுறோம் கிளாத்தை. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணி இதை நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தேவையான 16.25னா நியர்லி எவ்வளோ வரணும், 8 inches 1 point. அந்த அளவுக்கு நம்ம கேன்வாஸ் இங்கே கரெக்டாக கிடைக்குதான்றதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கேன்வாஸோட வித்தை தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். 8.25 கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து 16.25னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும், 8.1. ஓகேங்களா, இங்கேருந்து நாம் 8.1க்கு நம்ம வைக்க போகிறோம். 8.1 அண்ட் தென் 8.1ல் மிடில் பார்த்தீங்கன்னா 4. சரியா, இப்போது நம்ம எந்த அகலத்துக்கு நம்ம காலர் வைக்க போகிறோன்னு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் காலர் வைக்கிறேன். காலரோட ஹையஸ்ட்டு வித்து 1.25 இன்ச்சு எனஃப் லிமிட். இதை விட ஜாஸ்தியும் வேண்டாம், இதை விட கம்மியும் வேண்டாம். கம்மினா 1 inches 3 inches கொடுக்கலாம் தான். பட் கொஞ்சம் விசிபிளாக தெரியணும்னா 1.25 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். லைன் போட்டாச்சு. இந்த மிட் பாயிண்டில் மார்க் பண்ணி நம்ம இதையே லைன் போட்டுக்கலாம். இங்கே நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கானதுலேயும் நம்ம ஒரு லைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, காலர் வந்து வரையும் போது எப்பயுமே கீழே இருந்து ஒரு 1 inch ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை வந்து நம்ம வரையணும். நம்மளோட காலரோட ஹைட்டை வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 1.25. அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். இங்கேருந்து இங்கே. ஓகேவா, அதே மாதிரி இந்த பார்ட்லேயும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே உள்ளே வந்து அந்த ஷேப் என்ன கொடுக்க போகிறோமோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம காலர் ரெடி. இதை நம்ம கட் பண்ணிடலாம்.
கட் பண்ணும்போது எங்கேயுமே மூவ் ஆகாமல் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு அது கொஞ்சம் சரியாக வராது, பிரச்சனையாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கிட்டால் எக்காரணம் கூட நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? எது டவுனோ அதை வந்து நம்ம நாட்ச் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் டவுன் எதுவோ அதை நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஷேப் இருக்கிறது மேலே, இதுதான் டவுன், இது அப் சைடு. ஓகேங்களா? அந்த சென்டர் பார்ட்டை நம்ம நாட்ச் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நாம் மெயின் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். மேபி இப்போ வர கேன்வாஸ்லாம் அயன் பண்ணுறது கொஞ்சம் அந்தளவு கம்ஃபர்டபுளாக வரல. ஸோ அதனால் நான் ஸ்டிச் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இப்போ இதுதான் நம்மளோட மெயின் மெட்டீரியல். மெயின் மெட்டீரியலை எப்பயுமே நம்ம வந்து கேன்வாஸ்க்காக எடுக்கும்போது கிராஸ் பீஸில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? கிராஸ் பீஸில் ஜஸ்ட் ஓகே, நம்ம காலர் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எல்லா சைடும் நம்ம வந்து ஈவனாக ஹாஃப் இன்ச் நம்ம கொடுக்கணும். ஈக்குவலான ஹாஃப் மெட்டீரியல் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ராங் சைட் பண்ணியிருக்கேன், ரைட் சைடு ரெண்டுமே உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த கார்னரில் நம்ம வந்து இதுவும் மீட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப் படியே நம்ம இதை வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, வேறு கட் பண்ணிக்கலாம். ஸ்னோபி வா. ஓகேவா? இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதோட ஸ்டிச்சிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது டவுன் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறது எப்படி பண்ணணும்னா, இங்கே தான் கேன்வாஸ் இருக்குன்னா கேன்வாஸோட இந்த ஸ்டார்டிங்கில் ரஃப் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த எட்ஜில் ரஃப் அடிச்சு க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஜென்ஸாக நம்ம இந்த கேன்வாஸ் மேலேயே நம்ம தச்சுட்டு வரலாம். நம்ம இந்த ஸ்டிச் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி வெளியில் கொண்டு வரக்கூடாது. அதே இடத்துல தான் அது இருக்கணும். அந்த ஸ்டிச் முடிஞ்சோடனே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும் வெளியே. ஓகேவா? ஃபினிஷ். இப்போ இதை வந்து இங்கே ஜஸ்ட் நம்ம லைன்ஸ் நாட்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. உள்ள ரைட் சைடு இருக்கும், ரெண்டுமே இந்த மாதிரி ராங் சைடில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணிக்கணும்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த கேன்வாஸ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கான ஒரு ஃபோல் மாதிரி கொடுத்துட்டு நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதில் தச்சுக்கணுன்ற அடையாளத்தை நம்ம இதில் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அதோட எக்ஸஸாக தைச்சாலும் அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் இது மார்க்கிங் சார்ட்டில் பண்ண முடியாது. பண்ணனா அது வந்து ஒரு 2-3 லைனாக காட்டும். ஸோ அதனால் நான் பெண்ணில் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து நாட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கேன்வாஸ் இருக்கிற பகுதியை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கேன்வாஸ் மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்தேன் எட்ஜில். ஏன்னாக்கா இப்போ கேன்வாஸ் வந்து நான் மூவ் ஆகும். அதுக்காக தான் சிங்கிளாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாருங்க கிளாத்தை நான் வந்து சிங்கிளாக ஓப்பன் பண்ணிட்டு தான் இதில் வந்து பண்ணுறேன். ஓகே, எங்கேயுமே சுருக்க வராத அளவுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி இதை நான் பண்ணுறேன்.
ஓகேவா? இப்போ கேன்வாஸை இதில் மூவ் ஆகாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் ரெடி. இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். காலர் பொறுத்த வரைக்கும் அப்போ தான் நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நெயில் வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டிச்சஸை அயன் பண்ணுறதா இருந்தாலும் அயன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? இது எந்த அளவுக்கு நம்ம தைக்கணும்னா இந்த கேன்வாஸ் நம்ம எந்த அளவுக்கு போயிடும் சரிங்களா? இந்த கேன்வாஸோட மார்க் எங்கே இருக்கும் அந்த அளவுக்கு வரைக்கும் மட்டும் தான் இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோம். ஓகே, அதை தாண்டி எக்ஸஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னா நியர்லி ½ இன்ச். நம்ம அந்த ½ இன்ச் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த ½ இன்ச் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல எப்படி தைக்கிறதுன்றதை பார்த்து காலர் நெக் வரைக்கும் நீங்கள் தைக்க மாட்டீங்கன்னா பிஃபோர் உள்ள விஷயத்தெல்லாம் நீட்டாக பண்ணிட்டு தான் நீங்கள் காலருக்கு வரணும். ஆல்ரெடி நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் ஆயிருந்தா தான் நீங்கள் இது வந்து தைக்கும்போது அந்த நீட் ஃபினிஷிங் நீட்னஸ் வரும். ஸ்கிப் பண்ணிட்டே வந்து திருத்தப்போ நேராக வந்து நான் காலர் தைச்சணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சோட டெட் எண்டு இல்லையா? அந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து நம்ம இதை ஸ்டிச்சை முடிக்கும் சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் காலர் எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம பாடி கிளாத்தோட இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, பாடி கிளாஸில் அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம இங்கே பேக் சென்டரோட பேக்கு நாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்கணும் தெரியல, இது சென்டர் பார்ட். இப்போ இதோடைய சென்டர் பார்ட் இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேக் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சீம்காக கொடுத்துருக்கோமோ அந்த சீம் அளவில் வந்து நம்ம தைக்கணும். இந்த கேன்வாஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் நம்ம தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் ஆரம்பிச்சு விட்டுட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் எண்டு, இந்த பக்கம் எண்டில் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா இந்த கேன்வாஸ் வந்து எங்கே முடியுது பாருங்க. இந்த கேன்வாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த கேன்வாஸ் மேலே இது முடிகிற இடத்துல இதை நான் அப்படி மடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த கேன்வாஸ் முடியுதுன்றதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் பண்ண பாயிண்ட் எங்கே இருக்கணும்னா கரெக்டாக நாம இதை ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே பார்க்கும்போது இது அதுவும் ஒன்றா வந்து சேரணும் சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல லைட்டாக நம்ம இந்த மாதிரி இந்த கார்னர் டேக் பண்ண மாதிரி அந்த பக்கம் கார்னர் நம்ம டேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இந்த கேன்வாஸ் இருக்கிற அந்த எட் வரைக்கும் இல்லை எக்ஸஸ் மெட்டீரியல் அடிச்சுட்டு அதனுடைய கரெக்டான பாயிண்ட்டில் ஒரு மார்க் நம்ம இங்கே வந்து கேன்வாஸ் முடியுது அப்படிங்கிற அந்த மார்க்கையும் வச்சுட்டு சரியாக வந்து அதே போல் இந்த எண்டில் அந்த ½ இன்ச்க்கான அந்த பாயிண்ட்டில் கொண்டு வந்து இதையும் நாம் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே அட்டாச் பண்ண இந்த இடத்துல நம்ம இந்த காலரை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கேயுமே இருக்க வேண்டாம், ஜஸ்ட் அதனுடைய ஃப்ளோவில் ஜென்ட்லாக கிளாத் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த எட்ஜில் இங்கே பாருங்கள் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. எப்பயுமே இந்த ஒரு 2 கிளாத் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா ஒரு கிளாத் முன்ன பின்ன ஒரு கிளாத் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி தள்ளி வைக்கக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், எங்கேயுமே வந்து நம்ம அதை புல் பண்ண வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். கிளாத் வந்து அதோட இடத்துல சமமாக கரெக்டாக வந்து எங்கே உட்காரணுமோ உட்காருது. ஸோ இந்த கிளாத் அதோடைய ஃப்ளோவில் போக விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே அது கரெக்டான பொசிஷனில் வந்து உங்களுக்கு உட்காரும். அதே போல் ½ இன்ச் அப் அண்ட் டவுன் வேவ்ஸ் மாதிரி தைக்கக்கூடாது. அதை சரியாக அது பாயிண்ட்டில் அங்கங்கே சேர்க்கணும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் சேர்க்குறேன். இப்போ இது 2 இடமும் கொஞ்சம் பாருங்கள் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த இடத்துல மட்டும் அதுக்கு தேவையான அந்த ரொட்டேஷனை லைட்டாக வந்து கொடுக்கணும். துணியை நேக்காக பிடிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு பிடிச்சி இருக்கக்கூடாது. அதனுடைய ஃப்ளோலே போய் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து இதில் பொருத்தமாக உட்காரும். சேராத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், பட் ஆனால் பர்ஃபெக்டாக வந்து சேரும். ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ளே விட்டு தான் தைக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் எப்படி சேர்த்துருக்கன்ட்டு இந்த கிளாத் வந்து அழகாக ஃபோக்கஸ்டாக அதில் வந்து கரெக்டாக உட்காந்து வந்து அது விசிபிள் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அயன் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக வந்துடும். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த காலரோட கார்னர் எல்லாத்தையும் நல்லா கரெக்டான ஷார்ப்பில் கொண்டு வந்து இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு நம்ம கரெக்டாக இதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுறதால அதுக்கு சரியான இடத்துல நிற்கும். நமக்கு வந்து இது கரெக்டாக பொருந்தலை சரியாக வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த டாப் ஸ்டிச் இருக்கு இல்லையா, காலரோடைய மேலே போட வேண்டிய அந்த ஸ்டிச் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எங்கெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வேணுன்ற இடத்துல சரியாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிளண்டான ஒரு பென்சில் கொடுத்து உள்ளே வந்து அந்த ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகே, ஓகேவா? அந்த எட்ஜை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சரியான இடத்துல ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டே வரும். இந்த கார்னரோட எதிர்க்கு நமக்கு என்ன கரெக்டாக வருமோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சை போட்டுருவோம் ஃபஸ்ட்டு.
பென்சில் கார்னர் இருக்குது. அந்த கார்னர் வந்து நமக்கு சரியான ஷேப் கிடைக்கிற அளவுக்கு சரியாக வச்சுக்கணும். இந்த எண்டு வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே இதில் கண்டினியூ பண்ணி நம்ம இதில் எந்த சுருக்கமும் வராத அளவுக்கு சரியாக செய்யணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து எங்கே வருதோ அந்த இடத்துல அது கரெக்டாக அந்த ஸ்டிச் வந்து நம்ம ஃப்ளாட்டாக போடணும். அந்த கார்னர் நம்ம கரெக்டாக பிடிக்கும்போது அது எங்கே வரணுமோ அதை சரியாக வந்து வச்சுக்கணும். இந்த இடத்துல ஃப்ளாட்டாக அமைக்கி பிடிக்கணும். அமைக்கி பிடிச்சா அது எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வைக்கணும். லைட்டாக அந்த ஷோல்டரில் அந்த காலர் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த காலரை நம்ம மைண்ட் பண்ணனா அதோட பிளேஸில் அது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். ஸ்டிச் பண்ணும்போது மெட்டீரியலோட எக்ஸஸ் த்ரெட்ஸை அப்பப்போவே நம்ம கிளியர் பண்ணணும். இல்லைனா அது வந்து ஒன்லி ஃபினிஷிங் கிடைக்காது நமக்கு. ஓகே, காலர் வந்து கரெக்டாக நிற்குதுங்களா? ஓகே, தேங்க்யூ.